கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போறோம்னா ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங் 30/4/2024 ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரி டிரா நம்பர் 413 ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வாங்க வின்வின் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடுவோம். அதாவது டுடே ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வாங்க வின்வின் லாட்டரிக்குரிய ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வின்வின் லாட்டரிக்குரிய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 772. அதாவது ஏ போர்டு 7, பி போர்டு 7 அண்டு சி போர்டு 2. சேம் தாங்க. ஏ போர்டில் 7 எப்பயும் போல் வச்சுருக்கோம், சி போர்டில் 2 வச்சுருக்கோம். இந்த இதில் மட்டும்தான் நம்மளுக்கு மிஸ்ஸு, இதில் மட்டும்தான். பி போர்டு 7 மட்டும்தான். அடுத்து எப்பயும் போல் ஏபிசி 2 எப்பயும் போல் கொடுத்துருக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் கொடுத்த ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம டுடே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கில் டுடே நம்ம எடுத்து இந்த நம்பர் 7, 9 ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். பட் 9 வரல. 9க்கு பதில் 2 உள்ளே இறங்கிடுச்சு. 9 வெளியே அவுட்ஸ்டாண்டிங்காக வெளியே நிற்கிது, வெயிட் பண்ணுது. நாளைக்கு ஒரு நாளாவது 9 உள்ளே வருமா என்னன்றதை நம்ம இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ 9ஆவது உள்ளே வருமான்றதை வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க. மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் எப்பயும் போல் ஆல் போர்டு 2 போர்டு பாஸுங்க. ஏ போர்டு 7 பாஸு, பி போர்டு 7 பாஸு. ஆல் போர்டில் 7 வச்சுருந்தோம். ஒரே இதில் டபுள் வின்னிங். ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போய்கிட்டு இருக்குன்னு இது ஒரு எக்ஸாம்பிள் தான். டுடே நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களை பார்க்க போகிறோம். அதாவது ஸ்ரீசக்தி டிரா நம்பர் 413 ஒரு கெஸ்ஸிங்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க ஏ போர்டு 7 உள்ளே கொண்டு வந்துருக்கான். 7 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னா 4 தாங்க. 7 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 4. அடுத்து இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 2. அதுக்கு அடுத்த ஃபைனலாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா 9 தாங்க. அதாவது 4, 4, 2, 9 ஏ போர்டை பொறுத்தளவு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 4, 2, 9. இதுதான் ஓரளவுக்கு வரக்கூடிய நம்பரில் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான் நண்பர்களே. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. பி போர்டில் மறுபடியும் 7 தான் வந்திருக்கு. பி போர்டு 7 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பரை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் நண்பர்களை இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைலைட்டாக உள்ள ஒரு நம்பர் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 1 தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 1. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8க்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 3. பி போர்டில் 7 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1. செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 8. தேர்டு ஒன் நம்பர் அப்படின்னா அது 3. இதுதான் நண்பர்களை இறங்கக்கூடிய அதிகபட்ச வாய்ப்பு இருக்கக்கூடிய ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பி போர்டு 7 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஏ போர்டு பார்த்துட்டீங்க, பி போர்டு பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டு கெஸ்ஸிங். சி போர்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 2. சி போர்டில் 2. சி போர்டை பொறுத்தளவு 2 வச்சு ஃபர்ஸ்ட் எனக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 6 தாங்க. 6. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8. அதுக்கப்புறம் இறங்கக்கூடிய சி போர்டில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய லாஸ்ட் ஒரே ஒரு நாள் தாங்க இருக்கு. லாஸ்ட் ஒரு நாள், நாளையோட மந்த் எண்டு. அந்த ஒரு நாளில் நம்ம ஒரு வின்னிங் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வாங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சி போர்டில் 2 வச்சு இறங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 6, செகண்ட் ஒன் நம்பர் 8, தேர்ட் ஒன் நம்பர் 0. இதுதான் இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. பார்த்துட்டீங்க, பி போர்டு பார்த்துட்டீங்க, சி போர்டும் பார்த்துட்டீங்க. உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.
இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஏசிபிசிக்கான ஒரு 8 கெஸிங் தான். ஏபிஏசி கெஸிங்ன்றது இந்த 772 வச்சு எடுக்கக்கூடிய ஒரு கெஸிங் தான் நண்பர்களே. ஏபிஏசிபிசி அதில் ஒரு 8 நம்பர் தான். 8 நம்பரில் எது ஹைலைட்டாக இருக்கும் வரக்கூடிய நம்பருன்றதையும் கரெக்டாக சொல்லிடுவோம். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு டேகே அடிச்சிருவோம், ஓகேங்களா. வாங்க இந்த 772 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர்ன்றதை என்னன்றதை பார்த்துருவோம். அதாவது ஏபிஏசிபிசியில் கெஸ்ஸிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி அப்படியே போட்டாச்சுங்க. அதாவது ஏபிஏசிபிசி கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏபிஏசி கெஸ்ஸிங் ஏபிஏசிபிசி ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங்கில் லாஸ்ட் நாளைக்கு மந்த் எண்டு, அதனால் நாளைக்கு சொல்லி அடிப்போம், சும்மா தரமாக அடிப்போம். வாங்க ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 29 29. இதில் ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். நான் அப்படியே டேக் அடிச்சுறேன், எப்படி ஆர்டர் படி கரெக்டாக ப்ளே பண்ணுங்கள். முடியாதவங்க நான் டேக் அடிக்கிறத வருஷப்படி ப்ளே பண்ணி உங்களோட நம்ம நம்பர் மேட்ச் ஆகிடுச்சுன்னா அதில் எடுத்த நம்பரை சூப்பராக ப்ளே பண்ணிக்கோங்க. 29. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 54 54. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 13 13 13. அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனல் வரக்கூடிய ஒரு நம்பர் 41 41. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 28. இதுதான் வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான் நண்பர்களே. அதாவது 29 41 28 5413. இதுக்குள்ளே 5 கெஸ்ஸிங் தான் குறைஞ்சபட்ச கெஸ்ஸிங் நான் தர்றேன். இதில் ஃபஸ்ட்டு நாளைக்கு ஒரு நாள் சாம்பிள் பார்த்து ஒரு நாளைக்கு வின்னிங் சும்மா தட்டி தூக்கிடுவோம். தூக்கி ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் எல்லாம் சும்மா கவனமாக சேஃபாக ப்ளே பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். ஸ்ரீசக்தி லாட்டரியில் ஏபிஏசிபிசி யாரெல்லாம் ப்ளே பண்ணுவீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது 772 வச்சு ஏபிஏசிபிசியில் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இறங்குதுன்னா அது 77 வச்சு இறங்கக்கூடிய ஒரு நம்பர். இது 72 வச்சு இறங்கக்கூடிய இந்த 2 நம்பர். அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏசியில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். இது வந்து ஏசி, இது வந்து பிசி, இதுவும் ஏசி, இது வந்து ஏபி, இதுவும் ஏபியில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். இது பிசி. அதாவது 2 ஏபி, இது வந்து இந்த 28 ஏபியிலும் எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர், ஏசியிலையும் எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பர் இந்த 28, ஓகேங்களா. பார்த்து கவனமாக உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம இதில் யாருக்கெல்லாம் என்னென்ன கெஸ்ஸிங் புரியலையோ அதெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு மெசேஜில் உங்களுக்கு போட்டு விட்டுருவோம், கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுடலாம். அதுபோக நம்ம சேனலில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்புக்குரிய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்ம குரூப்குள்ளேயே ஜாயின் பண்ணிடலாம். உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றதை நீங்கள் மறக்காமல் அதில் போட்டுக்கலாம். 29 41 28 5413. இதுதான் இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு கெஸ்ஸிங். அதாவது ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு கெஸ்ஸிங் அப்படின்றத ஒரு பார்க்க போகிறது ஒன்று. ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அப்படின்னா 6 வந்து இது வந்து சி போர்டில் அதிகமாக எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பருங்க. அதாவது சி போர்டில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். 9 வந்து ஏ போர்டு இல்லைன்னா பி போர்டில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். இந்த 5ன்றது ஏ போர்டுலேயும் சி போர்டுலேயும் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நம்பர்களே. எல்லாம் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. அதாவது ஆல் போர்டை பொறுத்தளவு எப்படியுமே ஆல் போர்டாக ப்ளே பண்ணுங்க. 6 9 5 இதில் எப்படி பார்த்தாலும் 2 நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க. மேக்ஸிமம் 6 ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 6 5 9 ஃபைனல் டச் 9 இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த 6 9 5 பாக்ஸாக கூட ட்ரை பண்ணிக்கோங்க மறக்காமல், ஓகேங்களா. இப்போ ஆல் போர்டு கெஸ்ஸிங் என்னன்றதை பார்த்துட்டீங்க. மறக்காமல் உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 772 வச்சு தான் எடுக்க போகிற ஒரு நம்பர் 6 9 5. இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. இதுதான் வரக்கூடிய நாளைக்கு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்பர்களே. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங்லேருந்து வரக்கூடிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் தான். அதாவது என்னோட தனிப்பட்ட ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. அதில் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 9
6 மறக்காமல் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 501 இதையுமே பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதாவது 496501 இதுதான் என்னோட தனிப்பட்ட ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்ன்றதோ என்னன்றதோ உங்களோட கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது 496501 3 டிஜிட் பாக்ஸ் வந்து 496 அண்டு 501 இதுதான் இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. ஓகே, மேக்ஸிமம் எல்லா கெஸ்ஸிங்கும் பார்த்தாச்சு. டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான கேம்லிங்கோ பெட்டிங் எதுவோ நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அதாவது இந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்து டியருக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கும் உங்கள் தேடி வந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.